நான் சத்தம் எனக்கு கேட்டதே இல்லைன்னு சொல்லி நீங்க காலத்தை முடிச்சுக்கிற மாதிரி பரிதவிக்கக்கூடியவர்கள் இல்லை. அனாதையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். திக்கற்றவர்களாய் உங்கள் சொந்த ஞானத்தில், சொந்த பலத்தில், திகில் பயத்தில் முடிவுகளை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவரை சார்ந்து அவர் சத்தத்தை கேட்டு வாழுகிற ஒரு மனிதனாக இருக்கிறார். நீங்கள் சொல்லுவீர்கள், என்னை அசைக்க முடியாது. கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கும். பர்வதத்திற்கு தனி ஜபத்தில் பொழுது வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி நான் ஆட்குள்ள ஆக வேண்டும். அடுத்த நமக்கு எனக்கு கவலை இல்லை. நான் சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷை பேசி I should drench in the spirit. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு தேவை பக்கத்தில் வந்து எனக்கு தேவை. ஆமென். பக்கத்தில் தான் திருப்பி சொல்லுங்களேன். தம்பி பக்கத்தில் திருப்பி பார்த்து அந்த தட்டி எழுப்பி உனக்கு தேவை. தட்டி எழுப்பியா? எழுப்பி விடுங்க. சொல்லு உனக்கு தேவைன்னு சொல்லு. உனக்கு தேவைன்னு சொல்லு. ஒரு வாழ்க்கைக்குள் அமைதியான ஒரு வாழ்க்கைக்குள் போக பிரயாசப்படுவேன். சொல்றேன் அல்லேலூயா. சத்தத்தை கேட்கிற சாட்சி கொடுப்பான். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, இந்த சத்தத்தை மட்டுப்படுத்த நான் எபிரேயர் 3 அதிகாரம் 15 இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறதே. இந்த சத்தத்தை கேட்பீர்களா? உங்க இருதயம் என்ன பண்ணாதீங்க. கவனிங்கள், என்னை கவனிங்கள். ரட்சிப்பிலே நமக்கு கிடைத்த மிக விலையேறப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்